எல்லாமே ஓசி தான் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்தினா மாட்டிக்கிடுவோம். இன்னைக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு நெட்வொர்க்கை பொறுத்தளவுக்கு ஜியோ. ஜியோ வந்து என்ன செஞ்சான் அப்படின்னா ஃப்ரீயாவே குடுத்தான். அதனால நம்ம என்ன செஞ்சோம், வீட்ல உள்ள எல்லா சின்ன ஃபோனெல்லாம் எடுத்துட்டு வீட்ல டச் ஃபோனையும் குடுத்தோம். நம்மளும் டச் ஃபோனா மாத்துனோம். பிறகு எல்லாம் 2 வருஷம் ஃப்ரீயாவே பார்த்தோம். பிறகு என்ன சொன்னான் அப்படின்னா, ரூ. 300 ரூ. 250 ரீசார்ஜ்ன்னா 300ன்னா இப்ப 350 திரும்ப 500 வர இன்னைக்கு ஆகும் நிலை ஏற்படுகிறது. இதற்கு காரணம் என்ன சொன்னா, நம்ம எப்போதுமே ஃப்ரீன்னு சொல்லி எதையுமே வாங்கி சாப்பிடுறோம். இன்னைக்கு டீ பாருங்க, டீயும் இதே பழக்கம் தான். டீ குடிக்காம காலையில யாருமே இருக்கறதில்ல. பல்ல தேய்க்கிறான் இல்லையோ, ஆனா டீய மட்டும் கண்டிப்பா குடிச்சிருவான். அந்த நிலையில் இருக்கு. இதெல்லாம் பழக்கம், பழக்க தோஷம். இன்னைக்கு ஒண்ணும் செய்ய வேண்டாம். ஒரு பொருளை விக்கணும் அப்படி சொன்னா, என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பானம், குடிக்கிற பானம். அதை என்ன செய்யணும், விக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு 1000 பேர தேர்ந்தெடுக்கணும். தினமும் அவருக்கு காலையிலும், மாலையிலும் அதை ஃப்ரீயா குடுக்கணும் அந்த பானத்த. அவர் குடிச்சு முதல்ல வேண்டாம்பாரு. துட்டு கிடையாது. இலவசம்யா அப்படின்னா குடிப்பாரு. குடித்து அவர் பழகுன பிறகு 6 மாசம் கழிச்சு என்ன செய்யணும் அப்படின்னா, எனக்கு கட்டுப்படி ஆகல ரூ. 2 குடு அப்படிங்கணும். கண்டிப்பா ரூ. 2 குடுத்து வாங்கி குடிப்பாரு. பிறகு கட்டுப்படி ஆகல ரூ. 5 குடுக்கணும். ரூ. 5 குடுத்து வாங்கி குடிப்பாரு. பிறகு ரூ. 10 குடுத்து வாங்கி குடிப்பாரு. ஆனால் எந்த ரூபா குடுத்தாலும் வாங்கி குடிக்கும் நிலை ஏற்படும். இதுக்கு காரணம் என்ன சொன்னா, இத பழக்கப்படுத்துறது. இன்னைக்கு ஜிபே, ஃபோன்பேயும் அதுவும் இதே நிலை தான் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஜிபே, ஃபோன்பே என்னன்னு சொன்னா, முதல்ல நம்மளுக்கெல்லாம் ஜிபே, ஃபோன்பே இதுனா என்னன்னே தெரியாது. இன்னைக்கு எல்லோரும் பழக்கப்படுத்திட்டாங்க. ஜிபே, ஃபோன்பே இல்லாத நபர்களே இன்னைக்கு கிடையாது. இது என்ன காரணம் அப்படின்னா, பழக்கப்படுத்தி அதுக்கப்புறம் என்ன செய்வான்னு சொன்னா, ஜிபே, ஃபோன்பேல தான் நம்ம ரூபா அனுப்புற சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். காரணம் பேங்க்ல ரூபா இருக்காது. ஏடிஎம்ல ரூபா இல்ல. பணத்த பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இதுதான் ரூ. 50வா? இதான் ரூ. 100வான்னு பார்க்க வேண்டிய நிலை இந்த இந்தியாவில் ஏற்பட்டுவிடும். இது பழக்கப்படுத்துறது. பிறகு என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, ரூ. 1000 ஒருத்தனுக்கு அனுப்பணும் அப்படி சொன்னா, அவன் என்ன செய்யறதுன்னா, ரூ. 1000 நம்ம ஒருத்தருக்கு அனுப்பணும் அப்படி சொன்னா, ரூ. 20 சார்ஜ் பண்ணுவான். இது வந்து இந்த பழக்கப்படுத்தி இதுவும் ஒரு போதை தான். இதுவும் ஒரு போதையை ஏற்படுத்தி நம்ம இந்த பழக்கத்திலிருந்து மீள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இலவசம் என்று சொல்லி எதெல்லாம் நம்ம வாங்குறோமோ, எதெல்லாம் நம்ம பயன்படுத்துறோமோ, நாம் போதை எப்படி அடிமையாகிறோமோ அதே மாதிரி அடிமையாகிருவோம். இன்னைக்கு ஜிபே, ஃபோன்பே என்பது மிக மோசமான நிலை. எந்த கடையிலையும் பார்த்தா ஜிபே, ஃபோன்பே இல்லைங்காங்க. முதல்ல ஜிபே இருக்கா? ஃபோன்பே இருக்கா? இருக்கு. போடுறியா கேட்கிற கடையில இன்னைக்கு பார்த்தா ஜிபே, ஃபோன்பே இன்னைக்கு கிடையாது அப்படிங்க. காரணம் என்ன சொன்னா, இன்னைக்கு கர்நாடகத்துல ஒரு காய்கறி கடையில ரூ. 1 கோடி, ரூ. 2 கோடி டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. பார்த்தா குறைந்த லாபம், அது அதிகமான லாபம் இருக்காது. ஆனால் அவங்களுக்கு நோட்டீஸ் வந்துட்டு. அதனால என்ன செய்யறான் அப்படின்னா, ஜிஎஸ்டி கட்டணும்னு சொல்லி நோட்டீஸ் வந்திருக்கு. நான் இன்னைக்கு